என்று உதயநிதி பேசியது சட்டசபையில் ஒரு அகங்காரத்துடன் பேசியதாகத்தான் நான் நினைக்கிறேன். எங்க உதயநிதி கூட சீனியர்ஸ் எத்தனை பேர் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவனெல்லாம் இவர் எப்படிங்க பேசுறாரு? அண்ட் ரத்தன் பண்டித், அதாவது விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராலஜி பதவியும் வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி வாபஸ் பெறப்பட்டிருக்கு சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? பிரேமலதா பேசியதற்கு மரியாதை கொடுத்து சட்டசபையிலேயே பதில் சொல்லிவிட்டார். நான் அதை ரத்து செய்கிறேன். அரசாங்கத்துடைய கஜானாவை நக்கிட்டு போயிருக்காங்க இந்த திமுக காரங்க, அதுதான் சொன்னார். விஜய் வரப்போகிறாரோ என்று எண்ணித்தான் ஸ்டாலின் அரசு 8,000 ரூபாய் தர, 25,000 ரூபாய் தர, 30,000 ரூபாய் தரேன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. உடான் சுட்டாங்க உதயநிதி, எல்லாம் போயிடுச்சு. இருப்பினும் தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சி தேவை. உதயநிதி நினைத்தார் குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு, அதெல்லாம் துக்குநூறு ஆக்கிட்டார். 25 தேதிக்கு மேலாக டெல்லிக்கு வர இருக்கிறார். 3 நாள் பிரயாணமாக விஜய் பிரதமரை பார்க்க இருக்கிறார். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். வணக்கம் சார். நமஸ்காரமா, அவடியுமா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், கான்பிடென்டா இருக்கேன், விக்டோரியஸா இருக்கேன். இன்று ஒரு புது தினம் தமிழக அரசியலில். 13ஆம் தேதி வெட்னஸ்டே, மே மாதம் ஒரு புது திருப்பம் 2026. காரணம் என்ன என்று கேட்டால், இன்றிலிருந்து ஒரு புது சரித்திரம் எழுதப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அந்த புது சரித்திரத்தை எழுதியது பொதுமக்கள். 8 கோடி பேர், 4 கோடி வாக்காளர்கள் விஜய் அவர்களுக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி கொடுத்திருக்கிறார்கள். இல்லை என்றாலும் 144 ஓட்டு வாங்கினது என்பது சாதாரண காரியம் அல்ல. பல ரவுடிகள் தானாகவே முன் நாங்க இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டோம்னு ஒரு ஸ்டேஷன்ல சொல்றதா இருக்கட்டும், 717 டாஸ்மார்க்கை ஸ்கூல் பக்கத்துல, இம்பார்ட்டன்ட் ஏரியா பக்கத்துல இருக்கிற டாஸ்மார்க் எல்லாத்தையுமே உடனே அகற்றணும்னு விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்தா இருக்கட்டும், இது எல்லாமே மக்கள் மத்தியில ரொம்பவே அதிகமா பேசப்பட்டு வருது சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு யுஃபோரியா இருக்குமா? எந்த ஒரு தேர்தல் முடிந்தாலும் ஒரு 4-5 மாதத்திற்கு தேர்நிலவு இருக்கும் கண்டிப்பாக. அந்த தேர்நிலவனுடைய வீழ்ச்சி தானாகத்தான் நான் பார்க்கிறேன். இருப்பினும் விஜய் அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும் என்று சொல்லுபவருக்கு கெடுதலை உண்டாக்குவதற்காகவே இன்று உதயநிதி பேசியது சட்டசபையில் ஒரு அகங்காரத்துடன் பேசியதாகத்தான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது, ரவுடிகள் சரணடைந்தார்கள், அப்புறமா சாராய கடைகள் மூடப்பட்டது என்றால் அது வரவேற்கத்தக்கது. இதுல கிராஜுவலா பண்ணிட்டு வராங்க, அவங்களே சரண்டர் ஆறாங்க. அதெல்லாம் எது காமிக்குதுன்னா, விஜய் போலீஸுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், அப்படிதான் பிரதிபலிப்பு அப்படித்தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னும் போக பாருங்க, இன்னும் ஒரு 2-3 வாரத்தை நல்லா இருக்கும் பாருங்க. நீங்க விஜய் பதவியேற்று ஒரு வாரம் தான் ஆகுதுங்கிறீங்க. நான் 9 நாள்ல 2-4 நாள கனெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 4 டேஸ், செகண்ட் 4 டேஸ். ஃபர்ஸ்ட் 4 டேஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, கவர்னர்ட்ட லெட்டர் வருமா அப்படிலாம் சொல்லிட்டு. செகண்ட் 4 டேஸ் ஹவு மச் ட்ரபிள் ஹி அண்டர்கான், அதெல்லாம் நீங்க யோசிப்பாங்க. அண்ட் ரத்தன் பண்டித், அதாவது விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராலஜி, அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது இங்க மக்கள் மத்தியில சட்டசபையில ஒரு பெரும் பேசும் பொருளா பார்க்கப்பட்டிருக்கு சார். அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப அவர்களோட பதவியும் அவங்களுக்கு திருப்பி வாபஸ் பெறப்பட்டிருக்கு சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சட்டசபையில் பிரேமலதா பேசியதற்கு மரியாதை கொடுத்து சட்டசபையிலேயே பதில் சொல்லிவிட்டார். நான் அதை ரத்து செய்கிறேன், அதாவது ரிவோக் பண்றேன்னு எழுதிருக்கு. அந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ரிவோக்கல் அப்படிதான் போட்டிருக்காங்க. அந்த ரிவோக் பண்ணத்தால் நான் நம்புகிறேன் இது கண்டிப்பாக இது ஒரு புது முயற்சியாகத்தான் இருக்கும். சறுக்கல் இருந்தது உண்மை, அதிலிருந்து வெளியே வந்ததும் உண்மை. இது சின்ன விஷயமா, இதெல்லாம் ஒண்ணும் பெருசா பார்க்க வேண்டாம். போக பாருங்க. என்னை பொறுத்த மட்டும் இந்த தமிழ் வெற்றி கழகத்திற்கு இருக்கக்கூடிய வெற்றியை பார்த்து பல மாவட்ட கட்சிகள், உதாரணமாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்றவைகள் மற்றும் திமுக கூட, கம்யூனிஸ்ட்கள் கூட, இனி அதிமுக உள்ள வந்தப்புறம் அவங்க எல்லாம் வெளில போயிடுவாங்களா இருப்பாங்களான்னு சந்தேகம் தான். ஏன்னா இந்த அடுத்தது அவருக்கு மந்திரி சபை பண்ணி ஆகணும், சில இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ப்ராமிசஸ் பண்ணி ஆகணும். அவர் இன்னைக்கு சட்டசபை உட்கார்ந்ததுனால, எதிர்கட்சி தலைவர் பேசினதுனால அவங்களுடைய ஆதங்கங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது அவரால். இதை தவிர அவருக்கு அணுகக்கூடிய காரணங்கள் பல இருக்கின்றன. மெயினா பாத்தீங்கன்னா இந்த ரவுடி வந்ததெல்லாம் சின்ன விஷயமா. அவங்க பாத்தீங்கன்னா he has got a major challenge. Financial
எமர்ஜென்சி வரக்கூடிய அளவுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வரக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்துடைய கஜானாவை நக்கிட்டு போயிருக்காங்க இந்த திமுக காரங்க. அதுதான் சொன்னாரு அசம்பிளியும் சரி, பதவியேற்ற உடனே சரி. அந்த ஒயிட் பேப்பர் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒயிட் பேப்பர் இன்னும் 2-3 நாள்ல வந்துரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஒயிட் பேப்பர் பழனிவேல் தியாகராஜர் கொடுத்தாரு. இதை தவிர 25 தேதிக்கு மேலாக டெல்லிக்கு வர இருக்கிறார். 3 நாள் பிரயாணமாக விஜய். பிரதமரை பார்க்க இருக்கிறார், அமித்ஷா அவர்களை பார்க்க இருக்கிறார், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்க்க இருக்கிறார், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் பார்க்க இருக்காங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் பார்க்க இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இந்த டெல்லிக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு புரிதல் வரும் கண்டிப்பாக. அகில இந்திய அரசியலை பற்றி அவர் தெரிந்து கொண்டிருப்பார். அதே சமயத்தை சோனியா காந்தி வீட்டுக்கு போயிட்டு அங்க லஞ்ச் சாப்பிட போறாரு. இன்னைக்குதான் சோனியா காந்தி அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சோனியா காந்தி வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 2 hours அங்க இருப்பாரு. அகில இந்திய அரசியல் புரியும். இது நடுவில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுடன் எங்களுக்கு சீட்டு வேண்டாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ தவிர ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் வந்து தமிழ் வெற்றி கழகத்துல இருந்து இன்னும் ஒரு 10 நாள்ல எலெக்ட் ஆக போறாங்க. ஏன்னா அந்த சிவி ராஜ்யசபா எலெக்ஷன்னால எப்ப அவர் டெல்லிக்கு வராரோ அப்பவே இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். நான் கேள்விப்படுறேன் ஏதாவது முக்கியமான ஆளு கொடுக்க போறாருன்னு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அகில இந்திய அரசியல் புரியும். அவர் இந்தி கூட்டணியில் தொடர்கிறாரா அல்லது ராகுல் காந்தியுடன் இருப்பாரா என்று தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மோடியுடன் போகுமா அல்லது என்டிஏல போவாங்களா தெரியவில்லை. விஜய் எங்க இருக்கிறாரோ அதற்கு எதிராகத்தான் திமுக இருக்கும், எதிராகத்தான் உதயநிதி இருப்பார். நடால்னு சனாதனத்தை எதிர்த்துட்டு பாஜகவோட போக முடியாது. கான்ட்ரடிக்ஷன். இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். நிச்சயமா இப்போ அவங்க ஜெயிச்ச ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து தமிழ்நாட்டுல கடன் வந்து இவ்வளோ இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் கஜானாவே காலி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஒர்க் பண்ற விமன்ஸா இருக்கட்டும், மென்னா இருக்கட்டும், தமிழகத்துல இருக்க எல்லாருமே அவங்களோட ஒரு நிதி வந்து அவங்களுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதாவது இன்னைக்கு ஒருத்தர் ஈரோடுல இருந்து பாத்தீங்கன்னா 1,26,000 ரூபாய் வந்து அனுப்பியிருக்காரு. சோ இந்த மாதிரி மக்களாக தானாகவே முன் வந்து இப்படி ஒரு நிதி கொடுக்கறது வந்துட்டு இப்போதான் முதல் தடவை பார்க்க முடியுதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க சார். அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு காரணம் என்னன்னா வரி போட மாட்டேன்னு சொன்னாரு அவரு. வரி போடாத பொதுமக்களே கான்ட்ரிபியூட் பண்றது பாத்தீங்கன்னா அது விஜய் ஒரு அப்பீல் கொடுத்தாருன்னா அது இன்னும் நிறைய பணம் சேரும்னு நினைக்கிறேன். எது இருப்பினும் அரசாங்கத்திற்கு ஒரு சோதனை காலம் தான். அரசாங்கத்தில் கஜானா இல்லை என்பது உண்மை, யதார்த்தம். விஜய் வரப்போகிறாரோ என்று எண்ணித்தான் ஸ்டாலின் அரசு 8,000 ரூபாய் தரேன், 25,000 ரூபாய் தரேன், 30,000 தரேன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பொய்யுக்கு கால் இல்லை, லைஸ் ஹேவ் நோ லெக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த மாதிரி உடான்ஸ் விட்டாங்க உதயநிதி, எல்லாம் போயிடுச்சு. இருப்பினும் தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சி தேவை. போக போக பாத்தீங்கன்னா அதிமுக அதிலிருந்து மறைகிறது. என்னுடைய அனுபவம் குறைந்தது 2 வருடத்திற்குள் கண்டிப்பாக விஜய் அவர்கள் திமுகவை இக்கட்டான நிலைமையில கொண்டு வரதுக்கு கபலீகரம் செய்யத்தான் நினைப்பாரே தவிர திமுக வளருவதை விஜய் நம்ப மாட்டார். காரணம் என்ன என்று கேட்டால் தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லி இருக்காரு. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ண போறான்னு தெரியல. பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்காக வெயிட் கூட பண்ணாம உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழக அரசியல் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுற மாதிரியான ஒரு அரசாதான் இருக்கு. அதை வந்து ரியல் லைஃப்ல நீங்க பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரியும், புஷ்பா படம் வச்சும் பாட்ஷா படத்தையும் வச்சு அவங்களை விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி நகைச்சுவை பண்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் சார்? பொறாமை, கொச்சரிப்பு. உதயநிதி நினைத்தார் குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சின்னு அதெல்லாம் துக்கு நூறு ஆக்கிட்டார். அதனுடைய ஆத்திரம் எப்படி நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்களை ராகுல் காந்தி எதிரே பார்க்க முடியாத அவதிப்படுகிறாரோ அந்த அலைச்சல், அந்த உடைச்சல், மன குடைச்சல் உதயநிதிக்கு இருப்பதை இன்று நான் சட்டசபையில் பார்த்தேன். என்ன ஒரு புதிய எதிராங்க பாருங்க. எங்க உதயநிதி கூட சீனியர்ஸ் எத்தனை பேர் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவனெல்லாம் பேச எப்படிங்க பேசுறாரு? KN Nehru should have addressed it. நேற்று நன்னா பண்ணி காமிச்சாரு பாருங்க உதயநிதி. நம்ம வந்து ஸ்பீக்கரை பிரபாகரன் உட்கார இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் கீழே இருந்துட்டாரு. லீட் பண்ணி ஹவுஸ் செங்கோட்டையில மேல போனாரு. எப்பவுமே சீஃப் மினிஸ்டர் தான் கூட போகணும். இவர் சொன்னார் மரியாதை கொடுத்தாரு, நான் கீழே இருக்கேன் நீங்க போய் பாருங்க. இதெல்லாம் உதயநிதி கத்துக்கணுங்கம்மா. உதயநிதி வந்து அலாட்டா பேசக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்க்கணும், தொண்டைகளை சந்திக்கணும். இன்னைக்கு பாருங்க, நான் கேள்விப்படுகிறேன் நாளை மறுநாள் கரூர் செல்ல இருக்கிறார் உதயநிதி நம்ம சீஃப் மினிஸ்டர் கேள்வி. ஸோ இதெல்லாம் ஒரு டெல்லியில எனக்கு கிடைக்கிற விஷயம். ஒரு வாரத்துக்குள்ள அவர் கரூர் போயிட்டு வந்துட்டாருன்னா இட் வில் கிவ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்.
இன்னைக்கு சாயங்காலம் அவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டும், அப்பதான் மரியாதை. பன்னீர்செல்வத்தை பார்க்க வேண்டும், அப்பதான். ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ். அதை டெல்லியில் செய்து வருகிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் மன்மோகன் சிங்கை பார்த்தார், அடல் பிஹாரி வாஜ்பாய் மன்மோகன் சிங்கை பார்த்தார். ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு கர்ட்ஸி கால்ஸ் தானே. யூ கான்ட் டேக் பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இல்லைங்களா? பட் மேஜர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னுமே எடப்பாடி அவர்களை பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருப்பதாகவும், அவன் ஒரு சிவி சண்முகத்தெல்லாம் உள்ள சேர்த்துக்கு அப்புறம் எடப்பாடியை பார்த்து அவன் சந்தேகப்படுவாங்க ஒரு எண்ணம் இருக்கிறான். அதுதான் நான் நினைக்கிறேன்மா. ஏன்னா நம்ம கட்சியை உடைச்சிட்டோம், அந்த தலைவர்கிட்ட போய் பார்க்கறதுக்கு ஒரு சங்கோஜமாவும் இருந்தாலும் இருக்கான், ஒரு he may feel shy. அண்ட் உதயநிதி அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதிமுக ரெண்டா பிளறதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான் இருந்திருக்காங்க. அந்த ஒரு கட்சியினருக்கு இவங்க வராங்கன்னு தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சோஃபா ஒண்ணு வீட்டுக்குள்ள போகுது, அங்க இருந்து சோஃபா ஆட்சி பண்றாரு விஜய் அவர்கள், நல்லாட்சி கொடுப்பாரு, தீய சக்தி எல்லாம் இல்ல தூய சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு சோஃபா ஆட்சி பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இதுக்கு என்ன சம்பந்தம் சார்? ஏன் சம்பந்தமே இல்லாத இது ஒரு விஷயத்த கொண்டு வராங்க உதயநிதினு நினைக்கிறீங்க? சோஃபா என்றால் இருக்க இடம், அதாவது சீட் ஆஃப் பவர்ங்கிறாரு கிண்டலா சொல்றாரு. இவர் ரீல்ஸ் போடுறாரு, உதயநிதி ரீல்ஸை படிச்சு சொல்றாரு. இதுல வித்தியாசம் இருக்குது. காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதியுடைய அரசியல் அனுபவம் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதி சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒரு கமெண்ட் பண்றத கூட. ஆனா அவர் சொன்னது ஒரு அசிங்கமா தான் இருந்ததாக நான். சோஃபான்னு எங்க எல்லார் வீட்டுக்கும் தான் சோஃபா போகுது, சோஃபா ஏன் போகக்கூடாது? சோஃபா போறதுனால அவங்க கசி நம்ம இவர் உட்கார போறாரு, அதுக்காக சோஃபா போறது. விஜய் உட்கார போறாரு, உட்கார கூட இல்லையே. அண்ட் அமமுகல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காமராஜன் ஒருத்தர் பேரை மாத்தி லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க, பொய்யான வீடியோ சித்தரிச்சிருக்காங்க அப்படின்லாம் டிடிவி தினகரன் பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க தாவேகா பக்கம் போயிருக்காரு காமராஜர் அவர்கள். அதுக்காக டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, விஜய் மாற்றம் கொண்டு வரல, அதுக்கு பதிலா துர்நாற்றம் தான் கொண்டு வந்திருக்காரு தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த எப்படி பாக்குறீங்க சார்? அந்த எம்எல்ஏ நிலைப்பாடை பாருங்க. முதல்ல கவர்னர்கிட்ட போய் பார்க்கறதுக்கு பண்ணாரு, மூஞ்சியை மூடிட்டு போனாரு, கடைசியில் தினகரனோட இருந்தாரு. He did a U-turn. அவர் நான் மாற்றத்தையில துர்நாற்றத்தை பார்க்கத்தான் போனோம். என்ன பண்றது? அவர் கண்ட்ரோல் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டுனா அதுதான் வம்பு வரும். நீங்க பார்த்துட்டே இருங்களேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உடையதா இருக்குதா? அது தவிர வன்னி அரசு கூட இன்னொரு எம்எல்ஏ அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளே குழப்பம் வந்துருச்சு. பாதி பேர் ஓட்டு பண்ணி இவருக்கு தான் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. அதனாலதான் இங்க வரவே நிலைமை வந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய வாக்குகள் விஜய்க்கு வந்திருக்கிறது. அவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசும்போது கூட சொன்னாரு, உங்க தாத்தா பாட்டி எல்லாம் கூட சொல்லுங்க, போய் குழந்தைங்களா எனக்கு ஓட்டு போங்க, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான், ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க அப்படி சொன்னதுனால ஒரு ஒரு சேஞ்ச் தான் நான் பாக்குறேங்க. இல்லாம இப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் மோட் பப்ளிக் வந்திருக்க சான்ஸ் கிடையாது நான் நினைக்கிறேன். அதே சமயம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகா சைட்ல இருந்து எல்லாருமே அதிமுகல இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு ஆசையை காட்டி அவரோட பக்கம் இழுக்கிறாங்க, அதனாலதான் என் கட்சியினர் அங்க போய் சேர்றாங்க, அவங்களுக்கு அதனாலதான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அது உண்மைதாங்கம்மா. நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம காமெண்ட் பண்றதை விட விஜயனுடைய நிலைப்பாடு பாருங்க, கரடுமுரடாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் உதயநிதி புரிந்து கொண்டுதான் பேசுகிறார். இனி வரக்கால அரசியலில் ஜெனரேஷன் சேஞ்ச் வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். தலைமுறை மாற்றம். 2026 வருடம் மே மாதம் தமிழகத்தில் ஒரு புது சரித்திரம் எழுதப்பட இருக்கிறது என்று நான் முன்னே சொன்னேனே, அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் உமா. அண்ட் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே இப்ப சடனா தாவேகாக்கு ஒரு அவங்களோட சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ரீசன்னா பொதுமக்களுடைய எழுச்சி, அவருடைய அரசாங்கத்துக்கு தேர்தல் வரக்கூடாதுங்கிற ஒண்ணு காரணம் கூட. நம்ம we have to fight alongங்கிற மாதிரி தான் வச்சுருக்காரு நான் நினைக்கிறேன். அவர் இனிமேல் ஒரு 5-6 வருஷத்துக்கு விஜய் அசைக்க முடியாது. டோட்டல் 15 வருஷம் அவர் இருப்பாருமா. அதான் 3 டேர்ம் வந்துருவாருமா. அப்படிதான் என் மனசுல படுது. நான் ஒன்னும் ஜோசிக்காரன் இல்லை, நான் ஒன்னும் அரசாங்க பதவி வைக்கல, அரசியல் ரீதியாக சொல்லுகிறேன். நான் நாடாளுமன்றத்தில் 45 ஆண்டு காலம் பத்திரிகை நிருபராக இருந்ததனால், அரசியல் ஆலோசகராக இருந்ததனால், விமர்சகராக இருந்ததனால் நரேந்திர மோடி அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் விஜயிடம் பார்க்கிறேன். PV நரசிம்மராவ் எப்படி அரசாட்சி செய்தாரோ அது மாதிரி விஜயிடம் பார்க்கிறேன். அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய அழுத்தங்களை பார்க்கிறேன். ஒவ்வொரு எடுத்துக்காரு எப்படி
5 பேரை வச்சு கட்சி நடத்தினாரோ 5 பேர் பார்லிமெண்டேரியன்ஸ் வச்சு 5 பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு அது மாதிரி பண்றாரு. நீங்க வேலு நாச்சியார் அம்மையாருடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு விஜய். அதே மாதிரி நரசிம்மராவ் மாதிரியும் அடல் பிஹாரி வாஜ்பேயி மாதிரியும் நரேந்திர மோடி மாதிரியும் அவர் பழகுறாருன்னு நான் சொல்றது தப்பு கிடையாது. ஓகே சார். அதே சமயம் பாத்தீங்கன்னா அதிமுகவே ரெண்டா பெரியறதுக்கு காரணம் தாவேகா தலைவர் விஜய்ன்னு சொல்றாங்க. ஒரு சமயம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்துட்டு இந்த கட்சியில இருந்து, அதாவது அதிமுகல இருந்து நீங்க தாவேகாக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்க இருக்க எல்லா எம்எல்ஏக்களையும் வந்து பதவி நீக்கம் செய்யற ஒரு நிலை வந்து ஏற்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தவங்களோட எல்லாரோட பதவியும் நீக்கப்படும்னு நினைக்கிறீங்களா சார்? நீக்கப்பட முடியாது. ஏன்னா அது சிவசேனா கேஸ் அது மாதிரி இருக்குது. நார்த் இந்தியால இருக்கு நிறைய கேஸ் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 7 எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் பாஜகவில் சேர்ந்தார்கள். அப்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் அவை தலைவராக இருக்கு, ராஜ்யசபா தலைவராக கூட அட்மிட் பண்ணாரு. அதே மாதிரி இப்ப ஜேசிசி பிரபாகர் என்ன சொல்றாரோ ஃபைனலா இருக்கும் தான் என்னுடைய கருத்து. பிரபாகர் வந்து நம்ம விஜய்க்கு எதிர்த்து போக மாட்டாரு. இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சட்ட ரீதியாக இருக்கிறது என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட அரசியலுக்கு. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன்.